அதே போட்டிருந்தான். இந்த எஃபெக்ட் இல்லை. வந்து உண்மையாகவே அருமையாக இருக்குது. தேங்க்யூ. உண்மையாகவே ஒண்டர்ஃபுல்லாக இருக்குண்ணா உங்களுக்கு. ஓகே. அதாவது ஸ்டேடியமில் 4-5 வண்டி போட்டிருக்கோம். அந்த இது ரிவ்யூ பார்க்கும்போது இந்த வண்டி உண்மையாகவே அருமையாக வந்திருக்கு. தேங்க்யூ. இல்லை எனக்குமே வந்து இது வந்து இந்த பேசிக் செட்டப்பில் சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அட்ராசமாக இருக்குது. இந்த ஸ்பீக்கர்ஸ் நாங்கள் எப்பவுமே ரெகுலராக இன்ஸ்டால் பண்ணுறது தான். இந்த JBL ஸ்பீக்கர்ஸ் எப்பவுமே ரெகுலராக இன்ஸ்டால் பண்ணுறது தான். அந்த ரியல் ஸ்பீக்கர்ஸ் இதுக்கு நான் இன்ஸ்டால் பண்ணுவோம். அது இன்னொரு விஷயம் என்னென்னா மோஸ்ட்லி இந்த 4 சேனல் ஆம்பிளிஃபையர் 4 ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுப்போம். ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ ஓகே நீங்கள் பின்னாடி கேட்டு பாருங்கள். பின்னாடி கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற எஃபெக்ட் பின்னாடி இருக்காது. ஏன்னா நம்ம இந்த செட் தான் கொடுத்துருக்கோம். ஃப்யூச்சரில் அதை அப்டேட் பண்ணுங்கள். 4 டோர் டேம்ப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டேம்பில் இதில் நல்ல மிட்டு வருது. இந்த ஸ்பீக்கர்ஸ் செம்மையாக மிட்டு வருது. ஆனால் டேம்பிங் இருந்துச்சுன்னா இந்த இன்னும் கிளாரிட்டி இன்னும் டைட்டாக இன்னும் கிளாரிட்டி சூப்பராக கிடைக்கும். ஏன்னா இதில் உள்ள ஒரு பேப்பர் வச்சுருப்பாங்க. அந்த பேப்பர் தான் அந்த மாதிரி லைட்டாக வைப்ரேஷன்ஸ் வருது. அது ஒன்ஸ் அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா டேம்பிங் பண்ணிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். அவுட்புட்டே சூப்பராக இருக்கும். இதுவே ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. உங்கள் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணணும்னா சொல்லுங்கள், அப்டேட் பண்ணலாம். இல்லை எனக்கு இதுவே போதும் இதுவே விட்ருங்க, ஃப்ரீயாக விட்ருங்க. அவ்வளோதான். சரி, தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப நன்றி. உண்மையாகவே அருமையாக இருக்குது. ஓகே, தேங்க்ஸ். ஹாய் கைஸ், வெல்கம் டு டெசிபிள் ஆட்டோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு TN43 வண்டி கொண்டு வந்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து அவரும் நம்மளோட ஃபாலோவர். இன்னொரு விஷயம் என்னென்னா அவரும் நம்ம மாதிரியே ஒரு கார் பேக்ரவுண்டில் தான் இருக்கார். அவர் வந்து கார் ஃபினான்ஸ் பண்ணுற இதில் செக்மெண்ட்டில் இருக்கார். ஸோ அவர்னால வந்து நிறைய பேர் இந்த மாதிரி அக்சரிஸில் பயனடைஞ்சிருக்காங்க. இப்போது அவர் நம்மளோட ஒர்க் இது வரைக்கும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு சரி இங்கே வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரையல் நேரத்துக்கு தான் நம்மகிட்ட வந்தார். வந்துட்டு ஒரு பேசிக் செட்டப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். ஓகே அப்படின்னு என்னோடய டெமோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஐடியா நீங்கள் கொண்டு வாங்க, எப்படி பண்ணலாம் ஐடியா உங்களுக்கே தெரியும்னா அவர் டெமோ பார்த்தோன்னா அவருக்கு 100% சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டார். சரி ஓகே, நம்ம வந்து என்னோடய பட்ஜெட் இதுதான், இதுக்குள்ளே எனக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஓப்பனாக கேட்டார். ஆனால் எனக்கு வந்து ஆண்ட்ராய்ட் பிளேயர் தான் வேணும், ஒன்லி ஆண்ட்ராய்ட் பிளேயர் அப்படின்ற ஒரே வார்த்தை. சரி ஓகே ஃபைன். அந்த ஆண்ட்ராய்ட் பிளேயரில் என்ன பேசிக்காக பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்ததில் பிளாஃபங்கில் Series 900 DAB அப்படின்னு ஒரு மாடல் ஒன்று வந்திருக்கு. அது ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ், நிறைய பேர் அதை யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் நான் இது வரைக்கும் இது எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. இந்த ப்ராடக்ட்டை அதில் இன்ஸ்டால் பண்ணேன். அது கூட ஒரு கிளாஸ் AB ஆம்பிளிஃபையர், எல்லாமே இஸ் அ பேசிக் திங். எதுவுமே இங்கே ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட்டும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே பேசிக் திங் தான். பட் அவுட்புட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்துச்சு. என்னாலே நம்ப முடியல, அவ்வளோ சூப்பராக வந்துச்சு.
நடனமாடி நகருது நகருது ஒரு விரல் நகருது மோட்ச வழி தேடி கடலலை தேன் பிடித்தால் நீர்களின் கனவுகள் கலைவதில்லை ஊர்களில் தேன் பிடித்தால் காதலின் கனவுகள் எரிவதில்லை. ஸோ சோனியோட 4 சேனல் நாங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை சென்ஸ் ஆல்ரெடி அவங்க வண்டியில் இருந்திருக்கும், அதை நாங்கள் டியூன் பண்ணியிருந்திருப்போம், அதை தான் உங்களுக்கு காமிச்சிருப்போம். என்னோட இதில் நான் எங்கள் இன்ஹவுஸில் சோனியோட 4 சேனல் ஆம்பிளிஃபையர் இது வரைக்கும் நானே ப்ரொக்யூட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதில்லை. ஸோ பட்ஜெட் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக. பட் அதில் அந்த ஆம்பிளிஃபையர் இஸ் ரியலி குட். அது ப்ரூவன் ப்ராடக்ட், அதை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த 4 சேனல் ஆம்பிளிஃபையரை யூஸ் பண்ணிவிட்டு இதில் டிஎஸ்பி அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஒன்லி அந்த ஹெட் யூனிட். அந்த ஹெட் யூனிட்டில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா ஆப்பிள் கார்ப்ளே அவங்கள்ட்ட லைசன்ஸ் வெர்ஷன். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறக்கு எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ நீங்கள் அதர் ஆண்ட்ராய்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணி தான் அதை பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நிறைய கன்சைன் வரும், அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்த ஒரு ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதே ஃபோன் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஆல்மோஸ்ட் த ஆப் வில் ஒர்க் ஃப்ளூயன்ட்லி, அதில் ப்ராப்ளமே இருக்காது. பட் மல்டிபிள் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா மல்டிபிள் யூஸராக வந்து அந்த ஹெட் யூனிட் ஆக்சஸ் பண்ணுறாங்க, ஐ மீன் தேர்ட் பார்ட்டி ஆண்ட்ராய்ட் வேறு ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதில் இஷ்யூஸ் நிறையா வருது. ஏன்னா கனெக்டிவிட்டி ஆகிறது இல்லை. இனிஷியலாக நம்ம ஆண்ட்ராய்ட் பிளேயரில் என்ன பண்ணுறோம், இன்டர்நெட் அதுக்கு இன்டர்நெட் வேணும் அப்படின்னா அதனோட ஹாட்ஸ்பாட்டை நம்ம எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறோம். இது வந்து உல்ட்டா, அந்த ஹெட் யூனிட்டோட ஹாட்ஸ்பாட் எனேபிள் பண்ணி நம்ம ஃபோன் அதை கனெக்ட் பண்ணி அது வைஃபை மூலிமா அப்ளிகேஷன், அந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மூலிமா ஆப்பிள் கார்ப்ளேயோ ஆர் வாட் எவர் இட் இஸ், வெதர் இட் இஸ் ஆண்ட்ராய்டோ ஆப்பிள் கார்ப்ளே, இப்படி தான் அது ஒர்க் பண்ணுது. அந்த பேசிக் சீனை தெரிஞ்சிருந்திங்கன்னா அது எப்படி அதை ரெக்டிஃபை பண்ண முடியும்னு ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, அதனோட ஹெட் யூனிட் இருக்கிற வைஃபை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். பட் ஆனால் அது நம்மளுக்கு தெரியாது, யூஸருக்கு தெரியாது ஈஸியாக. ஸோ அவங்க திருப்பி அதை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ இதுக்காக தான் இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாது அப்படிங்கிறத தான் லைசன்ஸ் வெர்ஷனாக கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் ஈஸி உங்களுக்கு. அதில் இந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அது கம்ப்ளீட்லி அவங்களே இப்போ ஆப்பிளும் சரி ஆண்ட்ராய்டும் சரி சர்டிஃபை பண்ணி இது வந்து யூ கேன் யூஸ் அவர் ஆப் டைரக்ட்லி அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன். அது ஒரு ஹார்ட்வேர் இருக்கும், அந்த ஹார்ட்வேர் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் இது. அது இந்த பிளேயரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த கன்சைன் இல்லை இதில். ஸோ அதனால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்ம மேப், ஏன்னா இதில் 2GB ரேம் தான். ஸோ டசன் ஹவ் மச் ரேம். வர ப்ராசர் பார்த்தீங்கன்னா 1.3 குவாட் கோர் ப்ராசர், இது பேசிக் ப்ராசர் தான். ஸோ இதில் வந்து நம்ம அதில் ஒரு மேப்பை வந்து டேரெக்டாக அதில் ஆக்சஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இந்த வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் கார்ப்ளே வந்து நம்மளுக்கு லைசன்ஸாக இருக்கிறதுனால அந்த கன்ஸ்ட்ரெயின் கொஞ்சம் இல்லை, ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொரு விஷயம்னா இதனோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னாலே நம்ப முடியல, அவ்வளோ அவுட்புட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த தடவை JBL GTO சீரீஸ் அண்ட் அபோவ் அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அது இவ்வளோ பேசிக்கான ஒரு காம்பனண்ட் கோஆக்சியல் நம்ம யூஸ் பண்ணதில்லை. இந்த தடவை வந்து JBL ஸ்டேஜ் 3 காம்பனண்ட் இட் வாஸ் நியூலி இன்ட்ரடியூஸ். மேபி அது இன்ட்ரடியூஸ் ஆகி 1 இயர் ஆயிருந்துருக்கலாம், நான் அதை யூஸ் பண்ணதில்லை. ஸோ அந்த காம்பனண்ட் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் அதே கோஆக்சியல் ஸ்டேஜ் 1 கோஆக்சியல் ரியலில் யூஸ் பண்ணோம். அப்புறம் ஒரு சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா சோனி, ஏன்னா 4 சேனல் சோனி போடுறது அந்த கஸ்டமர் சோனி தான் வேணுன்ட்டார். ஓகே, சோனியோட சப்வூஃபர் பேர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் சேனல் காம்பனண்ட், ரியர் சேனல் சப்வூஃபர். ஸ்பீக்கர் வந்து ஹெட் யூனிட்டில் இருக்குது. ஆனால் அவுட்புட் பர்சன் எக்ஸலண்ட் திங், ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு பேசிக் செட்டப்புக்கு 100% ரெக்கமெண்டட். அந்த மாதிரி ஒரு செட்டப்பாக இருந்தது. கஸ்டமர் ஆல்சோ ஹாப்பி. அவர் என்ன ஒரு வேர்டு சொல்லியிருந்தாருன்னா, நான் இவ்வளோ நாளாக வேற நிறைய பேர் கூட்டிகிட்டு போயிட்டேன் என்னோட கஸ்டமர்ஸை, இனிமேல் டெசிபிள் தான் வரும் அப்படிங்கிற ஒரு வேர்டு சொல்லியிருக்காரு. அதை காப்பாற்றணும். தேங்க்யூ.